இருந்தால் அழுதலும் ஆனந்தமே. ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அதைவிட பேரானந்தம் உண்டோ? அப்படி நமக்கெல்லாம் தற்போது தோழியாக தெரிபவர் இவர். ஆர்ஜே, எழுத்தாளர், பேச்சாளர். இவர் பேச்சுக்கு முன்னால் என்னுடைய பேச்செல்லாம் தூசு. என் மாணவ கண்மணிகள் சிலரின் மனங்கள் தூசு படிந்துள்ளது. அதை தட்டி அவர்களை மெருகேற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வணக்கம் பத்தலையே, வணக்கம். இன்னும் கொஞ்சம் சத்தமா வணக்கம். நம்ம எதை சொல்றோமோ குழந்தைங்க திரும்ப செய்வாங்க. அது அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா அவங்க மெதுவா சொல்லுவாங்க, வேகமா சத்தமா சொன்னா சத்தமா செய்யுங்க. இவ்வளவுதான். பள்ளியிலும் சரி வீட்டிலும் சரி போல செய்தல் தான். நம்ம எதுவாக குழந்தைகள் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக நம்ம வாழ்ந்தா போதும். அதுக்கு நீதிகளோ வேற கருத்துக்களோ சொல்லி கொடுக்க தேவையில்லை. நம்ம வாழ்ந்து காமிச்சா மட்டுமே போதும். அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு போகிற இடங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குறிப்பாக பெற்றோர்களுக்கு இந்த ஒரு அருமையான மாலை நேரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளவு பெண் குழந்தைகள் மத்தியில், அதுவும் கிட்டத்தட்ட 1000 பெண் குழந்தைகளுக்கு மத்தியில பேசுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு பெரிய ஆண்டறிக்கை எத்தனை பள்ளிகளில் இருக்கிறது. நான் எவ்வளவோ பள்ளிக்கூடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மேடைகள் பார்த்துட்டு, அதுல குறிப்பா 500க்கு மேற்பட்ட பள்ளிகள்ல போய் பேசியிருக்கேன். பள்ளி கல்லூரிகள்ல இவ்வளவு பெரிய ஆண்டறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கிட்டத்தட்ட 21 பக்கங்கள். அது போக ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு தனியா ஒரு 10 பக்கம் இருக்கு வாசிச்சது. இவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கேட்டாங்க. இல்லவே இல்லை, இதுதான் வேணும், இதுதான் பள்ளியினுடைய பெருமை. இதுக்கு நேரம் கொடுக்கலனா நம்ம வேற எதுக்கு நேரம் கொடுக்க போறோம் இல்லையா? இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் போற மேடைகளில் எல்லாருமே ஆண்கள் அதிகமா இருப்பாங்க, பெண்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இன்விடேஷன்ல போட்டது ஆண்கள் தான் நிறைய இருந்தாங்க. எதேர்ச்சியாகவே நடந்த விஷயம் என்னன்னா, மேடைகள்ல இன்னைக்கு இந்த மேடையில பெண்கள் அதிகமா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்கா? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கமா? சரி, என்னன்னு சொல்லலாம்? அக்கான்னு சொல்லலாமா, அத்தைன்னு சொல்லலாமா? யாரெல்லாம் அக்கான்னு சொல்லலாங்கிறீங்க? தேங்க்யூ, அக்கானே வச்சுக்கலாம். ஓகே, என் பேர் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் மேடைக்கு வந்து என் பேர் சொல்லணும். ஒரு சின்ன டாஸ்க் ஞாபகம் இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடி வந்துடணும். ஓடி வாங்க. யார் ஓடி வர்றாங்களோ அவங்களுக்கு ஓகே, தேங்க்யூ. வாங்க வாங்க. சரிதா ஜோ, தேங்க்யூ. ஒரு புத்தகம் கொடுத்தலாம். வெயிட் பண்ணுங்க, ஓடக்கூடாது. என்னோட ரஞ்சினி, எஸ், 12th A. ஓகே, ஒரு புக் ஒன்று கொடுத்துடலாமா? நான் எழுதின புக்கு. ஓகே அண்ணா கொடுத்துருங்க, நீங்க கொடுங்க. நீங்க தான் கொடுக்கணும். கை கொடுத்துருப்போம். ஆல் தி பெஸ்ட். கை நல்லா டைட்டா கொடு, நல்லா டைட்டா. அவ்வளவுதான். ஓகே, நான் எழுதின புக்கு தான். நான் ஒரு 20 புக்கு எழுதியிருக்கேன். உங்களுடைய நூலகத்துல கூட என்னுடைய புத்தகம் இருக்கு, போய் பாருங்க. இனிமேல் கவர்மெண்ட் கொடுத்த புக்ல ஒரு 4 புக்கு என்னோட புத்தகம் இருக்கு. ஸோ எதுக்காக இது அப்படின்னா, எவ்வளவு தூரம் சொன்னது ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. உங்களை மேடையில ஏற்றி ஒரு பரிசு கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான். அதெல்லாம் ஞாபக சக்தி எல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா யாரு மேடைக்கு வர்றது, மேடைக்கு போய் என்ன பண்ண போறோம், ஏதாவது கேட்பாங்க, நம்மளால சொல்ல முடியலன்னு என்ன பண்றது, இப்படியான கேள்விகளை எல்லாம் உடைக்கணும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எதுக்கு கூப்பிட்டாலும் தைரியமா மேடைக்கு வாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கிட்ட முக்கியம். தைரியம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைக்காவது ஒட்டுமொத்த ஸ்கூலு சேர்ந்து பாடி இருக்கீங்களா? ஆடி இருக்கீங்களா?
நான் எப்பவுமே ஆட வைப்பேன், ஆனா எல்லாத்தையும் எந்திரிச்சா கண்ட்ரோல் வேற பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஓரத்துல தமிழ் தாய் வாழ்த்து கூட உட்கார வச்சு தாயா பாட வச்சாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிடலாம்னா உட்கார்ந்துட்டே ஒரு டான்ஸ் ஆடிடலாம். ஆடிடலாமா? பாடிடலாமா? சத்தம் பத்தல, பாடிடலாமா? ஓகே, உட்கார்ந்துட்டே நான் நின்னுட்டு ஆடுறேன், ஸ்டெப்போட உட்கார்ந்துட்டே. ஓகே, இடுப்புல கை வச்சுக்கோங்க. நேரா உட்கார்ந்து இடுப்புல. ஓகே, சோ நான் எப்பெல்லாம் ஹாய் சொல்றேனோ அப்பெல்லாம் ஹலோ சொல்லணும். ஓகே, ஹாய். நான் எப்பெல்லாம் சரிதான் சொல்றேனோ அப்பெல்லாம் ஜோ ஜோ. இதுதான் நாங்க கில்லி. சரிதான் சொன்னா ஜோன்னு தான் சொல்ல சொன்னேன், ஜோன்னு சொன்னா சரிதான் சொல்ல. இதுதான் நம்ம, அப்படிதானே? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடணும் அப்படின்னா இந்த இங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் அதை பண்ணாதான் என்னால பண்ண முடியும். யாரெல்லாம் இருக்காங்க? பின்னாடி யாரு இருக்காங்க? மேல யாரு இருக்காங்க? சீஃப் கெஸ்ட். ஆமா, எல்லாருமே உட்கார்ந்துட்டே ஆடிக்கிட்டோம். ஒரு சின்ன தளர்வு கொடுத்துடலாம். உட்கார்ந்துட்டே ஆடிக்கிட்டு இடுப்புல கை வைக்க சொல்லிடலாமா எல்லாத்தையும்? இடுப்புல கை வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வைக்கலையோ அவங்களுக்கு வேற பனிஷ்மெண்ட் இருக்கு, கொடுத்துடலாமா? மண்டே பனிஷ்மெண்ட் இருக்கு, நான் சொல்லிட்டு போறேன் போகும்போதே. ரொம்ப ஹெவியான பனிஷ்மெண்ட், அதனால அவங்களே வச்சிருவாங்க. வச்சிடலாமா? இடுப்புல கை வச்சுக்கோங்க அவங்க இடுப்புல. ஆமா, சரி வச்சுட்டாச்சா? நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவேன், செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பெட்டி தெரியுமா? கை எங்க போகுது? என் கை. இந்த பெட்டி தெரியுமா? அந்த பெட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியும் இல்லையே. பாதி பேருக்கு ஆக்ஷனே வரலையே, என்ன பண்ணலாம்? ஓகே, ஹாய். இந்த பெட்டி தெரியுமா? அந்த பெட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். இந்த ரொட்டி தெரியுமா? அந்த ரொட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். அடுத்தது என்ன வரும்? எலி. இந்த நான் ஒரு கை தான் வைக்க முடியும், மைக் இருக்காங்க, நீங்க 2 கை வச்சுக்கணும். ஓகேவா? இந்த எலி தெரியுமா? அந்த எலி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியும் இதுதான் இதுதான். இந்த பூனை தெரியுமா? அந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையும் இதுதான் இதுதான். இந்த நாய் தெரியுமா? அந்த நாய் தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை. வேற குதிச்சா ஸ்டேஜ் விழுந்துருமோ? ஆனா குதிப்பேன். என்ன பண்ணுச்சு? கவ்வி பிடித்த நாயும் இதுதான் இதுதான். 2 கை வச்சுக்கணும், நான் ஒரு கை தான். இந்த மாடு தெரியுமா? அந்த மாடு தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை கவ்வி பிடித்த நாயை. இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மேல செய்ய வேண்டிய வேலை. உரசி சென்ற மாடும் இதுதான் இதுதான். அடுத்தது, இந்த பால் தெரியுமா? அந்த பால் தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை கவ்வி பிடித்த நாயை உரசி சென்ற மாட்டில் கறந்திட்ட பாலும் இதுதான் இதுதான். நீங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை எடுத்து சென்ற எலியை துரத்தி சென்ற பூனையை கவ்வி பிடித்த நாயை உரசி சென்ற மாட்டில் கறந்திட்ட பாலை குடித்தவர்கள் நீங்கள் தான், நாங்கள் தான். சூப்பர். ஓகே, இப்படி எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பிரேயர்ல எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாட வச்சிடலாமா? சேர்ந்து வச்சிடலாமா? உங்க HM மேம்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போறேன், சரியா? வச்சிடலாம், பாடிடுவீங்க தானே? ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இதுவே இன்னும் டான்ஸ் ஆடினா இன்னும் சூப்பரா இருந்துரும். இன்னொரு நாள் உங்க ஸ்கூலுக்கு வரேன் டான்ஸோட, சரியா?
சரி, இப்போ நம்மளுடைய ஆண்டறிக்கை வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. யாரால இதை துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பா ஏன் பெண்களுக்காக பள்ளிக்கூடத்தை இங்கு தொடங்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் படிக்கும் பொழுதுதான் அந்த சமூகம் உயர்கிறது. ஆனா அவ்வளவு சுலபமால பெண்களுக்கு கல்வி கிடைச்சிராது. இன்றைக்கும் பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது நிறைய ஊர்கள்ல கனவாதான் இருக்குது. ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மதிப்பு நமக்கு எப்பவுமே தெரியாது. அதே மாதிரிதான் கல்வியும். உங்களுக்கு உண்மையாகவே நான் சொல்றேன், மிக சுலபமாக உங்கள் கையில் கல்வி கிடைத்திருக்கிறது. அதை சுலபமாக ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாது. நம்முடைய பெண்களுடைய வரலாறு, ஆதி காலத்துல பெண் தான் ஒரு குழுவை வழி நடத்துபவராக இருந்திருக்கிறார். இடைக்காலத்துல மருவி இன்னைக்கு ஆண்கள் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் வரணுங்கிறதுக்காக போராடியவர்கள் ஏராளம். அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் எம்மண்ணை சார்ந்த பெரியார். நான் ஈரோட்ல இருந்து வரேன். சோ பெரியார் அதுல இந்த மாதிரியான பெண்களுக்கு நடக்கிற சம உரிமை இல்லாத, பெண்களை அடிமைப்படுத்துற விஷயங்கள் இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் பண்ணாரு. பெரியார் மாதிரி, பாரதியார் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி இல்ல அப்படின்னா இன்று இவ்வளவு பெண்கள் இந்த இடத்தில் இல்லை, நான் இந்த மேடையில் இல்லை. சோ இப்படியான ஆண்கள் நமக்காக எவ்வளவு வேலைகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வரலாறு மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ஒரே ஒரு கேள்வி யாராவது மேடைக்கு வரணும். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு 3 பேர் வந்து சொல்லணும். யாருனாலும் சொல்ல முடியும்? வாங்க, சீக்கிரமா. ஒரு புக் ஒன்று ரெடியா இருக்கு உங்களுக்கு, ஓடி வாங்க. ஒரு 3 பேர். காந்திஜி, பாரதியார், சுபாஷ் சந்திர போஸ். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமா? சரி, இந்த நேரத்துல பெண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சுதந்திர போராட்டம் நடக்கிறப்ப பெண்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பெண்கள் சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெறலையா? பங்கு பெற்றாங்களா? மேம் கொஞ்சம் தண்ணி. ஓகே. சுதந்திர போராட்டத்துல பெண்களே ஈடுபடலையா? ஜான்சி ராணி, அப்புறம் வேலு நாச்சியார், அப்புறம் சாவித்ரி பாய் பூலே, ஓகே, அப்புறம் சரோஜினி நாயுடு, ஓகே, அப்புறம் கஸ்தூரி பாய்னு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? கேள்விப்பட்டிருக்க, யாருன்னெல்லாம் தெரியாது. காந்தியுடைய மனைவி, இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காந்தியுடைய மனைவியாக அறியப்பட்டவங்க அவங்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஆனா பெண்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடக்குது. இதையெல்லாம் தாண்டி போகணும்னா நம்மளுடைய திறமையினாலையும் கல்வியினாலையும் தான் போக முடியும். இனிமேல் எங்காவது சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னா பெண்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 பெண்ணாலும் அதை முதல்ல சொல்லுங்க. சொல்லலாமா இனிமேல்? சரி, ஒரு புக்கு பரிசு கொடுத்துடலாமா? எஸ் லக்ஷ்ய பவித்ரா 7B. ஓகே, 7th B. சூப்பர். சரி, ஓகே. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. என்கிட்ட புத்தகங்களும் இருக்கு. நான் புத்தகம் கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு தான் போயிடுவேன். என்னோட புக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், ஃப்ரெண்டோட புக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய கேள்வி இருக்குது. இடையில ரொம்ப சுலபமா இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், பிடிவாதம் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிவாதம் நல்லதா? நிஜமா பிடிவாதம் நல்லதா? பின்னாடி இருக்கிற அம்மா அப்பாவையும் டீச்சர்ஸையும் கேட்டதான் தெரியும். ஐயோ பிடிவாதமா, என் பிள்ளை பிடிப்பாங்க பாரு பிடிவாதம், ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நான் சொல்றேன், நல்லதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது நல்லது இல்லையா? ஒரு நல்ல விஷயத்திற்கு பிடிவாதம் பிடிச்சாலும் அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். கதைக்குள்ள போலாமா? ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஓகே. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பாப்பான்னா, நான் 20 வயசு இருக்கிற எல்லாருமே நான் குட்டி பாப்பான்னு தான் சொல்லுவேன். ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு வந்து என்ன ஆசைனா, 12வது படிக்கணும், கல்லூரி போகணும்னு ஆசை. அவங்களுக்கு தற்காப்பு கலை கத்துக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க வீட்டுல அலோடு கிடையாது. ஒரு சின்ன கிராமம், அதனால அலோடு கிடையாது. அழுகுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 6 மாசம் சாப்பிடல அவங்க வீட்டுல. 6 மாசம் ஏதோ ஒரு வேளை தண்ணி குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த பிடிவாதம் ஜெயிச்சிருச்சு. 10வது முடிச்சு 12வது ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி? பிடிவாதம் பிடிச்சு. அதுக்கப்புறம் கல்லூரி போகணும், ஆனா அவங்க விடல. இப்படியே பிடிவாதம் பிடிச்சு குங்ஃபு கிளாஸ்லயும் சேர்ந்துட்டு பிளாக் பெல்ட் வாங்கிட்டாங்க. இந்த குங்ஃபு எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தன் முன்னாடி வந்து நிக்கிற யாராக இருந்தாலும்
தனக்கு முன்னாடி நிற்கும் போது 2 அடி தள்ளி நிக்கணும். எப்படி? 2 அடி தள்ளி நிக்கணும். நம்ம கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் ஒரு பயத்தோட பேசணும். ஏன் பயத்தோட பேசணும்? அப்படியெல்லாம் என்னை யாரும் நெருங்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப 20-30 வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால அதுவும் கத்துக்கிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு 2 அவமானம் வந்துச்சு. கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி முடிச்சிட்டாங்க. 2 அவமானம். அந்த அவமானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நீங்க எப்பெல்லாம் அவமானப்படுறீங்களோ உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கலாம். எப்படி அவமானம் வரும் அப்படின்னா, சின்ன சின்ன அவமானங்கள் தான், ஆனா வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எப்படின்னா, அவங்களுக்கு நம்ம கூடவே படிச்சுட்டு இருக்கிற பையனோ பொண்ணோ என்ன பண்ணலாம், நம்ம கூட உட்கார்ந்து சொல்லி கொடுக்கலாம். ஆனா நமக்கு டீச்சரா வந்துட்டு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அப்படிதான் வந்தாங்க. இவங்க காலேஜ் போகல, அதனால வெளியில போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கத்துக்கிறாங்க. அங்க அவனோட ஃப்ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு வந்து இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறான். எப்படி இருக்கும்? அந்த அவமானம் தாங்கவே முடியல. வாழ்க்கையில ஒரு நாளாவது இவனை விட ஒரு டிகிரியாவது அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அவமானம். அவங்க +2 படிக்கும் போது பாட்டனி சயின்ஸ் குரூப் பாட்டனி கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த பெண் குழந்தையை மட்டும்தான் பாட வைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஜாதி. பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க யாரும் பாடக்கூடாது. தொடர்ந்து அவங்களே தான் அந்த ஃப்ரீ டைம் லெஷர் டைம்ல உட்காந்து ஏதாவது ஒரு பாடுமா, ஏதாவது ஒரு ஜோக் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே தான் பாட வைப்பாங்க. பக்கத்துல இருந்து இவன் என்ன பண்ணா, டீச்சர் நாங்க ஒரு நாளைக்கு பாடலாமா டீச்சர், எனக்கு ஆசையா இருக்குன்னு. நீ பாடுறியா? இந்த வாய்ஸ் வச்சுட்டு நீ பேசினாவே கேட்க முடியாது, நீ பாடினா எங்க கேட்கறது அப்படிங்கிறாங்க. ஒரு அவமானம், மிகப்பெரிய அவமானம். அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில உள்ளே வச்சுக்கணும். அவமானத்தை என்னைக்குமே வந்து அட்டைக்கு வைங்க. அது வெடிச்சு வரும் பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய பிரளயமா மாறும். அவங்களுக்கு இன்னொரு ஆசை, சின்ன வயசுல இருந்தே அந்த மைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைக்கு உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிரேயர்ல மைக் கிடைக்குது, எங்கேயோ ஒரு பக்கம் பிடிச்சிடலாம் மைக்கு. நாங்க படிச்ச காலத்துல மைக்கே கிடைக்காது. மைக்கெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. அவளுக்கு ஒரு ஆசை, தொட்டு பார்க்கணும் மைக்கு அப்படின்னு. இந்த 3 ஆசை தான். கல்லூரியில போய் படிக்கணும், வேற என்ன, அவமானம் பாடணும், அவமானத்தை வெற்றி ஜெயிக்கணும், அந்த அவமானத்தை அப்படியே மாத்தி காமிக்கணும், அப்புறம் என்ன, மைக்க தொட்டு பார்க்கணும். இதுதான் ஆசை. கல்யாணம் முடிஞ்சது, காலேஜ் போய் படிக்கணும். அவங்க காலேஜ் போகல இல்லையா, காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்லூரி போனாங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு, பாவை தான் கல்லூரி போகலையே, இவளை கூட்டு போய் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஒரு பெண்கள் கல்லூரி அப்படியே விசில் அடிச்சு பயங்கர கொண்டாட்டமா ஆட்டம் பாட்டமா இருக்கிறாங்க. இவளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? இல்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ப்ரோக்ராம பாக்குறாங்க, இவளை பாக்குறாங்க. இவ கண்ணுல கண்ணீர் அப்படியே நிக்குது. ஆனா அழக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திட்டு கொண்டிருக்கிறான். பேசவே முடியல. வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேத்துறாங்க, பரவாயில்ல விட்ரி, நாங்க இங்க வந்து சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒண்ணு கவலைப்படாத, ஜாலியா இருக்கிறனால நினைக்காத, இன்னைக்கு தான் ஜாலியா இருக்கும், மத்த நாள்லாம் நாங்களும் கஷ்டப்பட்டு ஸ்கூல் மாதிரி தான் படிக்கிறோம், எவ்வளவோ தேத்துறாங்க. ஆனா இவளுக்கு என்ன ஆசை, கல்லூரி ஒரு நாளாவது அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு கல்லூரி போய் ஒரு டிகிரி படிக்கிறாங்க. ஒரு ஆசை நிறைவேறிடுச்சா? ஒரு டிகிரி கிடையாது, பிஎட் முடிச்சு, எம்எட் முடிச்சு, எம்எஸ்சி முடிச்சு, எம்ஏ முடிக்கிறாங்க. அப்போ யார் ஒருத்த வந்து பாடம் எடுத்தானோ அவனை பீட் பண்ணியாச்சா அந்த இடத்துல ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த மைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணாங்க ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி டீச்சரா வேண்டாம், குழந்தைங்களோட எப்பவுமே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யாரோட வரலாறுன்னு தெரிஞ்சிச்சா? யாரோடது? எஸ், ஆமா, கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு வாய்ஸ்? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜேவாக ஒரு 3 வருஷம் வாய்ப்பு கிடைக்குது. கிரியேட்டிவ் டைரக்டராகவும் அதுல இருக்காங்க. ஸ்கேன் ஃபவுண்டேஷன் இந்தியான்னு விலங்குகள் நல அமைப்பு இருக்குது, அதுல தூதுவரா ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 20 புத்தகம் எழுதிட்டாங்க. ஸோ இந்த மேடை ஆசை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கனவு நிறைவேறிடுச்சா? வாழ்க்கை முழுவதும் மைக்கோடு தான் இனி அந்த பெண் இருக்க போறா. அப்படிதானே? நீங்க கனவு காணுங்கள், அது மட்டும்தான். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உண்மையாலுமே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கனவு நிறைவேறல, என்ன தூங்கவே விடல. அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க அப்படியே திருப்தி ஆயிடக்கூடாது. என்ன சொல்றது, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதெல்லாம் யார் எழுதுனே தெரியல. பாரதியார் சொன்னார் பாருங்க, பெரிதினும் பெரிதுகள், பெருசா கேளுங்க, எது கேட்டாலும் பெருசா கேளுங்க, ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். நான் அதுக்கு உங்க முன்னாடி நிக்கிற உதாரணம். மைக்க பிடிக்கணும்னு நினைச்சேன், மைக்க பிடிச்சாச்சு. படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், ஏரோப்ளைனை பார்த்துட்டே இருக்குமா சின்ன வயசுல, இன்னைக்காவது ஒரு நாள் அது போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் போயிட்டு வந்தாச்சு.
அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஏதோ ஒரு காலகட்டத்துல காலம் தாழ்ந்தாலும் நடக்கும் அப்படிங்கறத உறுதியா இருங்க. ஆனா அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுத்துட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த துறையில வரீங்களோ அந்த துறையை பத்தின அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான நல்ல நட்புகளை வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களுக்கெல்லாம் நட்பு அப்படின்னா எப்படி இருக்கிறாங்க? உங்க வயசுல இருப்பாங்களா? உங்களோட பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க, பக்கத்து வீட்டுல ஆல்மோஸ்ட் உங்களை விட 1 வயசு 2 வயசு சின்ன பொண்ணுங்க அப்படி இருக்கலாம். பட் எனக்கான நட்புல 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் நட்பு. அப்போ நம்ம துறையில நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுல ஒரு நட்பு தான் உங்கள் பள்ளியோட பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நல்லூர் லிங்கம் அண்ணா. அவர் தான் என்னுடைய முதல் புத்தகம் வர்றதுக்கான ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாமே ப்ளீஸ். ஏன் அப்படின்னா இந்த உலகம் அவ்வளவு எளிதாக எல்லாம் பெண்களை அங்கீகரித்து விடாது. அப்போ நமக்கான ஒரு 100 பேர்லாம் நட்பு தேவையில்லை, 200 பேர் நட்பு தேவையில்லை, ஒரு 2 3 நமக்காக எல்லாம் செய்கிற நட்பு அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே வேணும். சோ அப்படியான நட்பை தயவு செய்து எந்த காலத்திலும் விட்டு விடாதீர்கள். அவர்கள் ஏதோ ஒரு வழி தவறான வழிக்கு போனா கூட நம்ம திருத்தி நம்ம சரி பண்ணி நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படியான நட்பை அப்படின்னு நான் சொல்றேன். சோ நான் இதெல்லாம் படிச்சு முடிச்சு இங்கெல்லாம் வந்து நின்று பேசுறதுக்கான காரணம் நான் கற்ற கல்வி அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் பேஸ், அதுதான் அடித்தளம். நான் ஒரு 6 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட தான் மேடை ஏறுவேன். ஆனா மேடையெல்லாம் ஏறிடுவேன், பட்டமெல்லாம் வாங்கியாச்சு, ஆனா பேசுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லை அப்படின்னா எப்படி பேச முடியும்? அதுக்காகத்தான் புத்தகம் வாசிப்பேன். நான் மேடை ஏறியது பட்டம் வாங்குவதற்காக, ஆனால் நான் மேடையில் பேசுவது நான் வாசித்த புத்தகங்களால் மட்டுமே அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் கதை புத்தகங்களாக இருந்தாலும் கூட புத்தகம் நிறைய வாசிங்க. பள்ளி கல்வியை படிங்க. இந்த மாதிரி கதை புத்தகங்களை வாசிங்க, ரொம்ப ரசிச்சு படிங்க. நிறைய கதைகள் இருக்கு. நிறைய கதை சொல்றதுக்கான நேரம் தான் எங்கிட்ட இல்லை, அவ்வளோ கதைகள் எங்கிட்ட இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு குழு வச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 200-300 கதைகள் அது சொல்லிக்கிறோம். உங்க வயசுக்கான கதைகளை, பெரியவங்களுக்கான கதைகளுக்கு ஒரு குழு வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட புதுமை பித்தன்ல இருந்து இப்ப வரைக்கும் எழுதிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் தினமும் வாசிக்கிறேன், தினமும் எழுதுறேன். என்னுடைய துறையில நான் தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவா மாறுறீங்களோ அந்த துறையை உங்க கைக்குள்ள வச்சிருங்க. உங்களுக்கான ஒரு பாதையிட்டு அதன் வழியாக போங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பெண் குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கான இணையை சரியாக தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறது. இது அதற்கான காலகட்டம் இல்லை அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில சில நேரங்கள்ல தடம் மாறி போயிடுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஹாய்னு வரும், ஒரு ஹலோன்னு வரும், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. ஆமாங்க, யாருமே இது வரைக்கும் சொன்னதே இல்லைங்க, நீங்க தாங்க சொல்லி இருக்கிறீங்க அழகா இருக்கீங்கன்னு. ஆமாங்க உங்க கண்ணு ரொம்ப அழகுங்க. ஆமாங்க என் கண்ணு ரொம்ப அழகா இருக்குங்க, நீங்க தாங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உங்க முடி ரொம்ப அழகுங்க. ஆமா, இதுக்கெல்லாம் மயங்கர ஆளுங்களா? நம்ம கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட என்ன அழகுன்னு நமக்கு தெரியும். என்னைக்குமே நம்மளுடைய திறமை மட்டும்தான் அழகு. நிறைய அவமானங்கள் எனக்கு சின்ன வயசுல வந்திருக்குது. நீ கருப்பா இருக்க, நீ குள்ளமா இருக்க, நீ வந்து கல்லூரி போய் படிக்கல, இதெல்லாம் அவமானம் கிடையாது. நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. இதெல்லாம் பட்டதுனாலதான் நான் கருப்பா இருக்கிறேனா, நான் குள்ளமா இருக்கிறேனா, இல்ல எனக்கு சரியா வாய்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் நீங்க அவமானமா சொல்றீங்களா, இதெல்லாம் உடச்சு நான் வெளியில வர்றேன். என்ன வந்து நீ வந்து அழகா இருக்கிற அப்படிங்கிறதுக்காக எந்த மேடையிலையும் கூப்பிட்டு பேச வைக்கிறது இல்ல. நீ வந்து ஹைட் கம்மியா இருக்க, ஹைட்டா இருக்க இப்படிங்கிறதுக்காக எந்த மேடையிலையும் கூப்பிட்டு பேச வைக்கல. திறமைக்காக மட்டும்தான் மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்க இந்த வயசுல என்ன தோணும்? நான் கொஞ்சம் முடி எனக்கு கம்மியா இருக்கு, நான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு, அதெல்லாம் என்னைக்குமே எங்கேயுமே செல்லுபடியாகாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதெல்லாம் அழகு, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய திறமை மட்டும்தான் நம்ம கூட வரும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க வேணாங்க. நான் இன்னைக்கும் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். யாரு அப்படின்னா அது டீச்சர். சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? இந்த வாய்ஸை வச்சுட்டா நீ வந்து பாடுற அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்த வாய்ஸை வச்சுட்டா தமிழ்நாடு முழுவதும் போய் கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரை பார்த்து ரொம்ப பெருமையா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. அப்போ நீங்க வாழ்க்கையில எங்கேயுமே அவமானப்படல, உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. எங்க அப்பா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து வாசலையே இறக்கி விட்டுருவாங்க. ஐயோ எங்க அப்பா வெளியில விட மாட்டாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப வீட்டு வாசல்ல போய் இறங்கி கம்முன்னு இருந்துக்குவான்ப்பா, என்னையெல்லாம் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சாதனை பண்ணணும், இல்லை நமக்கான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னா, தைரியமா இருக்கணும் அப்படின்னா அப்படி சொகுசா இருக்காதீங்க. ஒரு அவமானப்பட்டாலும் அதை மனசுக்குள்ள அடக்கி வைங்க. அது ஒரு அப்படியே என்ன சொல்றது, ஒரு வெடிக்கும். அந்த இடத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க. இவ்வளோ பேசியாச்சு, பெற்றோர்களிடம் கொஞ்சம் பேசணும். நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க இல்லையா, தயவு செய்து குழந்தைகளுக்கு காது கொடுங்கள் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான்.
என்னைக்குமே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தைகளுக்கு அட்வைஸே பண்ண மாட்டேன். என்னுடைய கதையை சொல்லுவேன், ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லுவேன். நீங்க குழந்தைங்களை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் என்னைக்குமே கிடையாது. பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு காது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எந்த வயசுல காது கொடுக்கணும்? எந்த வயசுல வேணாலும் கொடுக்கலாம். குறிப்பா குழந்தை பருவத்துல கதை சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்ச நேரம் காதுல கேளுங்க. நீங்க காது கொடுக்க மறுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் காது கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்ம போய் குழந்தைங்களை பிடிக்கவே முடியாது. டீனேஜ்ல குழந்தைகளை விட்டுட்டீங்கன்னா குழந்தைங்க மேல எந்த தப்புமே கிடையாது, நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்கள் குழந்தைங்க ஏதாவது சொல்ல வந்தா கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்ற விஷயங்களையும் சொல்லலாம், குழந்தைங்களுக்கும் காது கொடுக்கலாம். காது மறுக்கப்படும் பொழுதுதான் வேற இடத்துக்கு போகும். அன்பு மறுக்கப்படும் பொழுதுதான் வேற இடத்துல எதிர்பார்த்து போலியான அன்புக்கு இவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. சோ அது இல்லாம இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நம்ம தான். ஏன்னா எனக்கும் 2 குழந்தை இருக்குது, காது கொடுக்கணும். சரி, என்ன காது கொடுக்கறதுனா என்ன? சரி, காது இல்ல வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்துறதா? காது கொடுக்கறதுனா என்னன்னா, நீங்க அவங்க பேச வரும்போது அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும். நீங்க நம்ம ஒரு பக்கம் போனை வச்சுக்கிட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் இரு அப்புறம் பேசலாம் வருவாங்க. ஏதாவது அம்மா ஸ்கூல்ல என்ன நினைச்சு தெரியுமா, கொஞ்ச நேரம் இரு, இப்பதான் நானே வேலை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், சும்மா நோய் மறுபடியும் கொஞ்ச நேரம் சமையல முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன நினைச்சு தெரியுமா, என் ஃப்ரெண்டு என்ன பண்ண தெரியுமா, ஸோ இப்பதான் சமையல முடிச்சேன், இப்பதான் மொபைல் எடுத்து கையில வச்சா வந்துட்டியா, அதெல்லாம் கிடையாது. நம்ம எதிர்காலமே குழந்தைங்க தான், நம்ம சம்பாதிக்கிறது குழந்தைங்க தான். ஆனா நம்ம நேரத்தை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கவே மாட்டோம். தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை கொடுங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா கதை சொல்லுங்க. எந்த வயசுனாலும் கதை சொல்லலாம். எல்லா வயசுக்கான கதைகளும் இருக்கு. கதை சொன்ன குழந்தைகள் ஆர்வமா கேட்பாங்க. அதுக்கான கதைகள் நிறைய இருக்கு இன்னைக்கு நெட்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கதைகள் வழியாக குழந்தைகளின் உலகத்திற்குள்ள நுழைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கும் நான் தினமும் கதை சொல்றேன் என் பசங்களுக்கு. ஸோ கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கதைகள் இருக்குது, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நேரம் குறைவாக இருக்கிறதுனால கடைசியாக ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுவும் உண்மை கதை தான். நமக்கு நிறைய அவமானங்கள் வந்துச்சுன்னா நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பொறுப்புகள் நம்ம கையில வந்துச்சுனாலும் நம்ம மேல போலாம். நம்ம காஃபியை எப்படி குடிப்போம்? சூடாவா கோல்டாவா? இப்ப கோல்டு காஃபி இருக்கா? இருக்கு. எவ்வளவு குடிப்பா? இவ்வளவு இருக்குமா? சூடா குடிக்கிற காஃபி இவ்வளவு இருக்குமா? ஆனா கோல்டு காஃபி எவ்வளவு இருக்கு? ஒரு மக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. போதுங்கிற அளவுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா. காலங்காலமா 1000-2000 வருஷமா காஃபியை சூடாவே நம்ம குடிச்சிருக்கிறோம். ஆனா அது அப்படியே ஒருத்தர் புரட்டி போடுறாரு, மக்கு நிறைய கொடுக்குறோம், கோல்டு காஃபியா கொடுக்குறோம், ஐஸ் கட்டி போட்டு கொடுக்குறோம், ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறோம், குடிங்க அப்படின்னு மாத்துறாரு ஒருத்தர். காஃபி டே ஓனர் சித்தார்த் மாத்திட்டாரு. இன்னைக்கு எல்லா பக்கம் பிரான்சைஸ் ஓபன் பண்ணிட்டாரு. எல்லா பக்கமும் கோல்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். கொரோனா காலகட்டத்தில் அவருக்கு பெரிய அடி. 1 கோடி 2 கோடி 100 கோடி 200 கோடி இல்ல, 7000 கோடி. எத்தனாயிரம்? 7000 கோடிக்கு சைபர் எத்தனைன்னு யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிரும் இல்லையா. அப்ப 7000 கோடி கடன் வந்துருச்சு. சரி, இந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் என்னென்னவோ பண்ணாரு. அவரு பெரிய பணக்காரரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட முன்னாள் முதலமைச்சரோட பேத்தி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரா இருப்பாரு. அவரால் அந்த கடனை அடைக்க முடியல. ஒரு தடவை போய் ஒரு பாலத்து மேல நின்று சூசைட் பண்ணி இறந்துறாரு குதிச்சு. சரி, வீட்டுல என்ன நடந்திருக்கும்? சரி, இந்த பிசினஸ் எல்லாம் மூடிட்டு என்ன பண்ணிடலாம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா கடனெல்லாம் அடிச்சுட்டு சொத்தெல்லாம் வித்து கடனெல்லாம் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த பிசினஸை. மாளவிகா அவங்களோட பேர். இன்னைக்கும் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான ஆளுமைகள்ல அவங்களும் ஒருத்தர். அப்போ எவ்வளவோ விஷயங்கள் நெட்ல போய் தேடிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நல்ல விஷயத்திலையும் தேடலாம். அப்போ அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க உன்னால முடியாது, ஒரு ஆம்பளைனாலேயே முடியல, நீ என்னமா பண்ணிட போற, இப்படிதானே வரும் பேச்சு, இப்படிதானே வந்திருக்கும், ஒரு ஆம்பளைனாலேயே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கொரோனா காலகட்டம் முடியறதுக்குள்ளாகவே 7000 கோடியா 1000 கோடியா கொண்டு நிறுத்துறாங்க கடன். நினைச்சு பாருங்க. அப்போ பொறுப்புகள் நம்ம கைக்கு வரும்போதுதான் நம்மளுடைய திறமை நமக்கே தெரியும். அப்போ சோதனைகள் வரும்போதுதான் உங்க திறமை உங்களுக்கு தெரியும். நமக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான ஒரு திறமையை இங்கேயே வளர்த்துக்கும் போதுதான் நீங்க பெரிய லெவல்ல வாழ்க்கையில ஒரு 20-30 வயசுக்கு மேல நீங்க தனியா செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சோதனைகள்லாம் கடந்து வந்ததுதான் அங்க உதவும். அதுக்காக தான் இன்னைக்கு வச்சிருக்கிற போட்டிகளும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்குது இல்லையா இலக்கிய திருவிழா நடக்குதா? நீங்களும் கலந்துருக்கீங்களா? கலந்துருக்காங்களா இலக்கிய திருவிழாவில்? ஓகே, நான் ஃபைனல் ஜூரியா 2 தடவை போனேன். எல்லா குழந்தைங்களும் அங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்படியான வாய்ப்புகளை இன்னைக்கு நம்ம தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க எதுக்கு வேணாலும் வச்சுக்கிட்டும், நம்ம ஸ்கூல்ல எதுக்கு வேணாலும் வச்சுக்கிட்டும், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க போட்டியில கலந்துக்கணும். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம்
இடம் உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு ஒருபோதும் இடமே கிடையாது. நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அது விஷயமே கிடையாது. அடுத்தது ஒரு பேச்சு போட்டின்னு சொன்னா 1200 பேர் நான் பேசுறேன், நீ கூட திக்கு முக்க ஆடி போயிடும் டீச்சர்ஸ். என்னடா அது ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் முதல் மேடை தயக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற மேடை தான். ஏற ஏறத்தான் உங்களுடைய பயம் உடையும், பயத்தை வெற்றி கொண்டு வெளியில வர முடியும். நான் அதுக்கு உதாரணம். எனக்கு மேடைனா பயம். ஒரு பயத்தை எப்படி முறிக்கணும்னா அதை தொடர்ந்து பண்றது மூலதான். உங்களுக்கு கணக்கு வரலைன்னா விட்டுட்டு போக கூடாது, திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணுங்கிற மாதிரி. மேடை பயமா, மேடை ஏறுங்க. உலகத்திலே 2 விஷயம் ரொம்ப பயம். ஒண்ணு மேடை, பாம்பு. நான் பாம்பையும் கையில பிடிச்சிருக்கேன் குங்ஃபு கத்திருக்கும் போது. மேடைக்கும் வந்தாச்சு. நான் உலகத்திலே இருக்கிற 2 விஷயத்தை உடைச்சிட்டேன். நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல. அப்போ எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல பிறந்து ஒரு கல்விக்காக போராடி இன்னைக்கும் நான் வந்து இன்னொரு 2 மாசத்துல PhD போட போறேன். ஸோ நான் வாழ்க்கை முழுவதும் படிச்சுட்டே இருக்க போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு கிடைக்கல அது. இன்னைக்கு வரைக்கும் நான் அது ஏங்கிட்டு இருக்கேன். அப்போ கிடைச்ச விஷயத்த நீங்க பிடிச்சுக்கோங்க. அப்போ அந்த போட்டிகள்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க தோல்வியை பழகிறதுக்காக தான். ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு நீங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, முதல் தோல்வியை பார்க்க கூடாது. போட்டிகளை கலந்துக்கோங்க, தோத்து போங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வரும் பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். போட்டிகள் எல்லாமே தோல்வியை தான். தோல்வி பழகு அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி பிடிவாதம் நல்லதோ அந்த மாதிரி தோல்வியை பழகிறதுக்கும் இந்த போட்டிகள்ல கலந்துக்கோங்க. மேடை ஏறுங்க. எனக்கு ஆடவே வராது, பாடவே வராது, பரவாயில்ல, மேடை ஏறுங்க. எல்லாரும் பிறந்ததுல இருந்து திறமையோட வரப்போறது கிடையாது. எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. என்ன கண்டெடுத்து மாற உங்களையும் உங்களோட துறையில எல்லாருமே மேடையில வந்து ஆடணும், எல்லாருமே மேடையில பேசணும்னு கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யறதுக்காக. ஸோ ரொம்ப நேரம் பேசியாச்சு. இன்னும் நிறைய பாட்டு, டான்ஸ் எல்லாமே இருக்கு. கடைசி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன வார்த்தை? வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்று இடம் உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கு ஒரு போதும் இடமே கிடையாது. உலகத்தோட மிகச்சிறந்த சொல் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா செயல் தான். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாங்க, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லவே வேணாம், செஞ்சு காமிங்க. அது மட்டும்தான் உலகத்தோட மிகச்சிறந்த சொல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கடைசியா உங்களுடைய இணையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? நம்மளுடைய இணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு தூக்குடாங்குருவி, ஒரு கழுகு மாதிரி. தூக்குடாங்குருவி எப்படி இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, பெண் தூக்குடாங்குருவி ஆண் தூக்குடாங்குருவி கூட்டிட்டு போய் காமிக்குமா. ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் போய் என் கூட பாரு ரொம்ப அழகா இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் கூட பாரு ரொம்ப அழகா இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூட்டிட்டு போய் காமிக்குமா. இது போய் பார்த்துட்டு வந்து இது நல்லா அப்படின்னு நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசி எது ரொம்ப நல்லா இருக்குதோ அவங்களோட தான் சேர்ந்து இருக்குமா. அப்ப கழுகு என்ன பண்ணுமா, பெண் கழுகு மேல போய் ஒரு குச்சியை தூக்கி கீழே போடுமா. யார் சீக்கிரமா பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு 10 தடவை போட்டே இருக்கும், யார் பிடிக்கிறாங்களோ அவங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இணையை மிக சுலபமா தேர்ந்தெடுத்துறோம். யாரு நம்மளை ரசிக்கிறாங்களோ, யாரு நம்மளை அழகுன்னு சொல்றாங்களோ, யாரு நம்மளை கொண்டாடுறாங்களோ அவங்கள இந்த வயசுல தேர்ந்தெடுத்துறோம். தேர்ந்தெடுக்கிறதுக்கான வயதுன்னு ஒண்ணு இருக்குது. நீங்க படிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்களா உங்க சொந்த காலில் நிக்கிற இடத்துல போய் உட்காருவீங்க பாத்தீங்களா, அப்போ உங்க இணையை தேர்ந்தெடுத்துங்க. அப்ப வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த இணை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய தகுதிக்கு இணையானவங்களா இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு கலெக்டர் ஆயிடுறீங்க, இன்னொரு கலெக்டர் கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க, இல்ல ஒரு டாக்டர் கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க, வேணாம்னு சொல்லிடுவாங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் ஆகுறீங்க, ஏதோ ஒரு துறையில ஒரு டீச்சர் ஆகுறீங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து உங்களுடைய துணையை தேர்வு செய்யுங்கள். யார் கூடயும் பேசக்கூடாது, யார் கூடயும் பழகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நமக்காக போய் அச்சீவ் பண்ணும் வரை காத்திருங்கள், அவ்வளவுதான். உங்களுக்கான இடத்த நீங்க அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 2 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு, நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. வேலை செய்யறவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு வேலை செய்யறியா, நான் 6 மாசம் குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிருவேன், 6 மாசம் நீ லீவ் போட்டு வேலை பாரு, குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நீ ஒரு நாள் சமை, நான் ஒரு நாள் சமைக்கிறேன்னு சொல்லுங்க. இது எப்ப சொல்ல முடியும்? வீட்டுல இருந்து சொல்ல முடியாது, நீங்க ஒரு பதவியில் இருக்கும் போதுதான் சொல்ல முடியும். சோ அதுக்காக உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள். அதற்கு கல்வி அடித்தளமாக இருக்கிறது. கல்வியை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க, அது உங்களை ஒருபோதும் கைவிடாது. சோ இந்த ஒரு அருமையான மாலை நேரத்துல இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய உரையை கேட்ட என்னுடைய அன்பு செல்ல குழந்தைகளுக்கும், முக்கியமா நான் குழந்தைன்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே, சோ குழந்தைகளுக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கிய
நல்லூர் லிங்கம் அண்ணா அவர்களுக்கும் என் கூடவே வந்து இன்னைக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அவங்களுடைய இணையர் கவிதா உட்காந்துருக்காங்க, அவங்க குழந்தை இங்கே இருக்காங்க, சம்ஸ்ருதி உங்களில் ஒருத்தியாக உட்காந்துட்டு இருக்காங்க மறைஞ்சு, எனக்கு அவங்கள தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களும் ஒரு மிகப்பெரிய வாசிப்பாளர். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், என்னோட புத்தகத்தை நிறைய இடங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கடைசியாக யாராவது ஒருவர் மேடைக்கு வந்தாலும் அவருக்கு புத்தகம் கொடுக்கப்படும். யார் மேடைக்கு வரீங்க? ஓடுவாங்க, சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சது. சார் கொடு. எஸ் கனிஷ்கா 8th B. 8th B எஸ் கணேஷ்கா. ஓகே, வாழ்த்துக்கள், அருமை. முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு அருமையான வாய்ப்பு. தேங்க்யூ ஸோ மச், வாய்ப்புக்கு நன்றி. அதே மாதிரி எம் மாணவிகளும் தங்களின் கருத்துக்களை கேட்டு வாழ்வில் மேன்மேலும் உயர்வார்கள் என்பதில் ஐயமில்லை. தங்களின் அழகான வர்ணனைக்கு எமது பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர் திரு எஸ் இந்திரன் அவர்களை மாணவிகளிடம் சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். விஸ்ரமல் புக்ராஜ் போரா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் 43வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலிலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்து இங்கே மாணவிகள் எல்லாம் உற்சாகப்படுத்தி பல அறிவுரைகளை வழங்கி பல சிறப்பான கருத்துக்கள்லாம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி சரிதா ஜோ அவர்களே மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திரு திருவருட்செல்வர் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ரமணி ஆதிமூலம் அவர்களே, அருமை சகோதரி சசிகலா கார்த்திக் அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளே, மாணவிகளின் பெற்றோர்களே, வரை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளி பல முறை இந்த பள்ளியின் நிகழ்ச்சியிலே நாங்களெல்லாம் கலந்து கொண்டு, அது சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் குடியரசு தின விழாவாக இருந்தாலும் அல்லது மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சி, இப்படி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளே நானும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த பள்ளி நிகழ்ச்சியை பல முறை நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றோம்.
அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். காரணம், உண்மையிலே பெண் பிள்ளைகளாக இருக்கின்ற இவர்கள் இந்த பள்ளியிலே தாம்பரத்திலே இவ்வளவு மாணவிகள் படிக்கின்ற ஒரு சாதாரண பள்ளியாக இருந்து இந்த மாணவிகளுக்கெல்லாம் அள்ளி கல்வியை ஊட்டுகின்ற மிக சிறப்பான பணிகளை இந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்து கொண்டு இருப்பதை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். காரணம், இன்றைக்கு பெண் கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதை எனக்கு முன்னால் பேசிய நம்மையார் மிக தெளிவாக எடுத்து சொல்லி, ஆகையால் தான் நாங்கள் இந்த ஆசிரியர் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் எங்கே நிதி உதவி கொடுத்து இப்பொழுது கூட எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். பக்கத்தில் இருக்கின்ற கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியை பெற்று இங்கிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக் அவர்களும் ரமணி ஆதிமூலம் அவர்களும் அவருடைய உதவியோடு அந்த கட்டிடத்தையும் கட்டி கொடுத்து மாணவிகளுக்கு அதை இன்னும் 2-3 நாட்களிலே அர்ப்பணிக்க இருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த பள்ளிக்கு எந்த வகையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் கொடுக்கின்ற வகையில் மாணவ செல்வங்களாக மாணவிகளாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசிய அந்த அம்மையார் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு காலத்திலே இந்த அம்மையார் குறிப்பிட்டதை போல பெண் கல்வியே கூடாது என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. பெண்ணுக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. மேலாடை உடுத்தக்கூடாது, செருப்பை காலிலே போடக்கூடாது, அவர்கள் தலை குனிந்துதான் நடக்க வேண்டும் என்கின்ற கொடுமையெல்லாம் இருந்த காலம் என்று ஒரு காலம் உண்டு. அப்படிப்பட்ட காலத்தையெல்லாம் மாற்றிய பெருமை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற பெரியவர்களுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தோன்றாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாமெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்போம் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பெண் கல்வி இன்றைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எதிலும் பெண்கள், எல்லாவற்றிலும் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண் கல்வி மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. 50% இடஒதுக்கீடை கொடுத்து ஆட்சியிலே கூட உங்களுக்கு பங்கெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் பெண்கள். இன்றைக்கு பாம்பரம் மகராட்சி எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதிகமாக மக்கள் பணியாற்றுவதிலே பெண்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்றைக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் உரிமை உங்களுக்கு நீங்கள் தைரியத்தோடு இன்றைக்கு சமுதாயத்திலே நடைபோட வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை அரசாங்கமும் இன்றைக்கு பெண் கல்வியை ஊக்குகின்ற வகையிலே பல சலுகைகளை கொடுத்து பெண்களுக்கும் புதுமை பெண் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து அந்த மேல் கல்வி கற்கிறதுக்கு அதற்கும் உறுதுணையாக எங்கே பொருளாதாரத்தில் காரணம் காட்டி அந்த பெண் கல்வி மேல் கல்வி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அரசாங்கம் 1000 ரூபாயை கொடுத்து புதுமை பெண் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே எனக்கு முன்னால் குறிப்பிட்டார் சொன்னார்களே, பெண்களுக்கு எதிரே ஆர்வம் இருக்கின்றது. ஒரு மாணவிக்கு எது துறையிலே ஆர்வம் இருக்கின்றது, எந்த கல்வியிலே ஆர்வம் இருக்கின்றது, எதிலே திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திறமையின் மூலமாக வெளிப்படுத்தி ஒரு முன்னேற்றம் அடைந்து பெரிய பதவிகளை அடைய வேண்டும் என்கின்றதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த திட்டத்தின் மூலமாக இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களிடத்திலே என்ன திறமை இருக்கின்றதோ, எந்த துறையிலே திறமை இருக்கின்றதோ, அது விஞ்ஞானத்திலோ மருத்துவத்திலோ அல்லது பொறியியலோ எதிலே திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை வளர்த்து அதன் மூலமாக அதை வெளிப்படுத்தி சமுதாயத்திலே மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அறிவில் தான் இந்த நான் முதல்வன் என்கிற திட்டத்தையும் தமிழக
தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மாணவிகள் இன்றைக்கு அதன் மூலமாக மிக பெரிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சொன்னால் அதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட இன்றைக்கு ஆட்சியும் எதற்கெடுத்தாலும் பெண் கல்வி முக்கியம் என்கின்ற அளவுக்கு சிறந்த முறையில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பெற்றோர்களாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எந்த துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதோ அந்த துறையை அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். இங்கே பெற்றோர்களாம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், அவர் மருத்துவத்துறை இருக்கின்றாரா, மருத்துவத்துறை ஆர்வத்தை காட்டுங்கள். பொறியியல் என்றால் பொறியியல். இப்படி ஏதோ ஒன்றை திணிக்க கூடாது. திணித்து அவர்களை இதுதான் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல் எந்த துறையில் அவர் ஆர்வம் இருக்கின்றோ அந்த துறையை எடுத்து அவர்கள் படித்து முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கையிலே என்று சொன்னானே, அதே போல இதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களும் நீங்களும் ஊக்கப்படுத்த வேண்டும். கல்வியை ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கு நல்லெண்ணத்தை ஒழுக்கத்தையும் அவர்கள் கற்பிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் தைரியமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருக்கின்ற சமுதாயத்தில் மிக முக்கியம் தைரியம். எதை பற்றியும் சோர்வடைந்து கூடாது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் உங்களுக்கு மையமாக எடுத்து சொன்ன கருத்து, எதிலும் சோர்வடைந்து விடக்கூடாது. இந்த நிலையும் மாறும் என்கின்ற நிலையை நீங்கள் என்றைக்கும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். துயரம் வந்துவிட்டால் தூண்டி விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். அதைத்தான் ஒரு கதையிலே படித்தேன். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் ஒரு கருத்தை ஏற்படுத்தினான். கடைசி காலத்திலே துன்புற்று இருக்கின்ற காலகட்டத்திலே எந்த மந்திரத்தை சொன்னால் அது துன்பத்திலிருந்து வெளிப்பட முடியும் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டான். அது யாருமே பதில் சொல்ல முடியவில்லை. ஒரே பறைசாட்டினான். யாராவது இதற்கு ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த நாட்டிலே கால் பகுதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து ஒருத்தர் ஓம் சக்தி என்றான், ஒன்று ஓம் நமச்சிவாயா என்று சொன்னார். இப்படியெல்லாம் சொன்னால் துன்பம் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் வந்து ஒன்று சொன்னான். ஒரு மோதிரத்தை கொடுத்து அந்த மோதிரத்தை கையில கொடுத்து, இந்த மோதிரத்தை உங்களுக்கு எப்பொழுது துன்பம் வருகின்றதோ அப்பொழுது மட்டும் திறந்து பாருங்கள், அதற்கு முன்பாக திறந்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். சில நாள் கழித்து அந்த மன்னன், பக்கத்து நாட்டில் இருக்கின்ற மன்னன் படையெடுத்து வந்து அந்த நாட்டையே அபகரித்து விட்டான். மன்னன் தோல்வியடைந்த பயத்திலே உடனே மலைக்கு மேலே சென்று தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக, தன்னை தற்கொலை செய்வதற்காக போகின்ற பொழுது இரண்டு கையையும் உயர்த்தி இறைவா என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கின்ற பொழுது அந்த மனிதன் கொடுத்த அந்த மோதிரம் அவன் கண்ணிலே பட்டது. உடனே அந்த மோதிரத்தை எடுத்து அவன் பார்க்கின்ற பொழுது அந்த மோதிரத்து உள்ளே ஒரு துண்டிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தை, இந்நிலையும் மாறும். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதப்பட்டிருந்தது. இந்த நிலையும் மாறும் என்று அந்த வார்த்தையை பார்த்தவுடன் மன்னன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சென்ற அந்த மன்னன் உடனே கீழே இறங்கி வந்து, இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமே என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய ஆதரவாளர்களோடு படையை திரட்டி அந்த நாட்டை மீட்டெடுத்து மறுபடியும் மன்னன் ஆனான். இந்த நிலையும் மாறும் என்கின்ற அந்த வாசகத்தின் ஒரே ஒரு வரியை வைத்துதான் அந்த மன்னன் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு மறுபடியும் மன்னனாக மாறினான். ஆகவே தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம், எந்த துயரத்து பாட்டும் தோன்றிவிடக் கூடாது. இந்த நிலை மாறும். நிச்சயமாக இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் துன்பத்தை பார்த்து உடனே தோன்றிவிடக் கூடாது. எதிலுமே தைரியமாக இருந்து எதையுமே சாதிக்க வேண்டிய ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றாக வேண்டும். இந்த சமுதாயத்திலே பல நன்மைகளோட தீமைகள் அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஒரு புறம் அது நமக்கு ஆதரவாக இருந்தாலும் ஒரு பக்கம் துன்பத்தை கொடுக்கின்ற நிலையும் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று வீரராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களெல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் கால் தடம் எங்கள் பள்ளியில் படும்பொழுது எங்கள் பள்ளி கட்டிடம் ஒவ்வொரு அடியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பெண்களின் கல்வி பட்டியம், பெண்ணின் பெருமை பட்டியம் மாணவிகளுக்கு அழகாக எடுத்துரைத்த உங்களுக்கு நன்றி. அடுத்ததாக உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. எல்லோருக்கும் தெரியும், உங்கள் எல்லோருக்கும் பிடித்த பீரியட் பிடி பீரியட் தான். ஏன்னா அங்கதான் 2 மார்க்ஸ் தொல்லை இல்லை, 1 வேர்ட் தொல்லை இல்லை, 5 மார்க் கேள்வி எழுத தேவையில்லை, ஹோம்ஒர்க் இல்லை. அப்படி நம்முடைய பள்ளிக்கு வருகை பிறந்திருக்கும் செங்கல்பட்டு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திரு திருவருட்செல்வர் அவர்களை நம் பள்ளி மாணவர்களிடம் உரையாட வருமாறு
அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் பேசிட்டாங்க, மேடம் பேசிட்டாங்க, சார் பேசிட்டாங்க. நான் பேச ஒன்றுமே பாயிண்டே இல்லை. ஒரே பாயிண்ட் தான், ஸ்போர்ட்ஸாக இருக்குது, அதை பேசுகிறேன் மேடம். அதுக்கால அருமையான நிகழ்ச்சி. ஃபஸ்ட்டு பள்ளியை பற்றி சொல்லிடுறேன். அந்த வார்த்தை அருமையான பள்ளி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இதை மாதிரி பள்ளி நான் பார்த்ததில்லை. ஏன்னா நிறைய பள்ளி போயிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஆனுடையனா சுற்றி நிற்பாங்க பேக் சைடில், ஒரு மிஸ்ஸு போன்னுவாங்க, உட்கார அந்த மாதிரி பள்ளி இல்லை மேடம். தேங்க்ஸ் டு ஹெச்எம்சி டீச்சர்ஸ், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கீங்க, அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆகையால் பள்ளி நல்ல கட்டமைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் வந்து பெண் பிள்ளை பள்ளியில் வந்து இந்த பள்ளி வந்து இந்த அளவுக்கு ஒழுக்கமாக தான் பெரிய விஷயம். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பள்ளி ஸ்ட்ரென்த்து அதிகமாகணும். இது 1000 அடுத்த வருஷம் வரும்போது 1100 வரணும். அதில் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த பள்ளி வந்து இந்த ஆண்டு வந்து நிறைய மாணவர் படித்தாங்க. ஆண்டு விளையாட்டு விழா பார்த்தேன். நிறைய மாணவர் வின் பண்ணி பாக்ஸிங் ஒரு பொண்ணு வின் பண்ணியிருக்கா. பெரிய விஷயம் அது. பாக்ஸிங் ஈஸி ஒன், நாட் ஈஸி ஒன். அது பெண் பிள்ளைங்க பாக்ஸிங் வந்து ரொம்ப டஃப்பான ஈவெண்ட்டு. அதில் ஸ்டேட் வின் பண்ணியிருக்கா. பெரிய விஷயம் அது. அதெல்லாம் கிளாப் பண்ணலாம். 38 மாவட்டத்துலேருந்து செலக்ட் ஆகி வருவாங்க. அது 38 மாவட்டம் ரொம்ப, சென்னை மாவட்டம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் அவங்களை வின் பண்ணி வரதான் பெரிய விஷயம். அதில் தேங்க்ஸ் டு பிடி மாஸ்டர்ஸ், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே விஷயம் முடிச்சிடறேன். மேடம் நிறைய பேசிட்டாங்க ஸ்போர்ட்ஸை பற்றி. நான் ஒரே சொல்கிறேன். நம்ம மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேருந்து நம்ம ஒரு பெண் பிள்ளை வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒலிம்பிக்கில் சில்வர் வின் பண்ணாங்க. போன அர்ஜுன் அவார்டு வாங்கினாங்க. யாராவது பேர் தெரியுமா? நம்ம மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேருந்து நம்ம ஒரு பிள்ளை வந்து ஒலிம்பிக் போய் வின் பண்ணி, சைனா வின் பண்ணி பேரா ஒலிம்பிக் நடந்தது வின் பண்ணாங்க. பேரா ஒலிம்பிக்கில் இப்போ நடந்த ஒலிம்பிக் வின் பண்ணாங்க. நம்ம பெண் பிள்ளை தான், நம்ம மாவட்ட பெண் தான். அர்ஜுன் அவார்டு வாங்கினாங்க. நம்ம சிஎம் கொடுத்தாங்க, அர்ஜுன் அவார்டு கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. இங்கேயும் சிஎம் பார்த்தாங்க வந்து. அவங்க ஒரு கையில் லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, அவங்களுக்கு ரைட் தான் விளையாடினாங்க. ஷெட்யூல் பிளேயர், பேட்மிண்டன் பிளேயர் அவங்க. ஓகே, பரவாயில்ல. துளசிமதி முருகேசன் நம்ம மாவட்ட பொண்ணு தான், நம்ம மாவட்ட படித்த பொண்ணு தான். ஏன் சொல்கிறேன்னா, மேலே சொன்ன மாதிரி அவங்க பிறக்கும் போது அழகாக பிறக்கலை. கடவுள் வந்து அவங்க வந்து ஒரு கை இல்லாமல் பார்த்துனாங்க. அதெல்லாம் அவங்க வந்து எண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அது என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அவங்க முருகேசன் என் ஃப்ரெண்டு தான். அவங்க பொண்ணு தான் அது. நான் நடத்தும் போது என்கிட்ட ப்ரைஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு என்கிட்ட ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்குது. நான் நடத்தும் போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் படிக்கும் போது பள்ளியில் வந்து எல்லா பிள்ளையும் பேச மாட்டாங்களாம். அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த பொண்ணு ஒரு கை இல்லை, பார்த்தாவே ஒரு 9 அது மாதிரி பேச மாட்டாங்களாம். அப்போ அந்த பொண்ணு நினச்சது, நம்ம எல்லாம் பார்க்க பேசலையே, நம்ம என்ன பண்ணால் சாதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்போர்ட்ஸ் டிசைட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணுது. பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸ்கூல் லெவலில் நல்லா விளையாடி ஸ்கூலில் ஸ்டேட் நேஷனல் போகிறாங்க. காலேஜ் போகிறாங்க. நாமக்கல் வெட்டினரி காலேஜ் படிக்கிறாங்க. படிக்கும் ஒலிம்பிக் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்தியா சார்பாக ஒலிம்பிக் போகிறாங்க. மேட்ச் விளாட்றாங்க. குவார்டர் வின் பண்ணுறாங்க. செமி வராங்க. செமி வந்தபோது வின் பண்ணுறாங்க. ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. சைனா கிட்ட போய் வின் பண்ண டைமில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணி வரும்போது இங்கே வந்து அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து 5 crores கொடுத்தாங்க. கேஷ் ப்ரைஸ் 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. பார்த்து 5 crores வாங்கினாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அர்ஜுன் அவார்டு கொடுத்தாங்க. அர்ஜுன் அவார்டு வந்து யாரும் வாங்க முடியாதுங்க. ஒரு நாட் ஈஸி ஒன். அர்ஜுன் அவார்டு வாங்கவே முடியாது. ரொம்ப டஃப்பான அவார்டு அது வாங்கினாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களாம் முடியாது, அவங்கள ஓரங்கட்ட வந்து முடியும் மனசாட்சி சாதிச்சு காட்டினாங்க. அதே போல் நம்மளுக்கு எல்லாமே கண்ணில் குத்துறாங்க. கை கால் எல்லாமே இருக்குது. எல்லா திறமையும் கூட இருக்குது. அவங்களுக்கு இல்லாமல் திறமை, கடவுள் எல்லாருடைய திறமையும் இருக்குது. எல்லாரும் யாரும் இல்லாமல் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா படிக்கலாம், மேடம் மாதிரி பேசலாம், விளையாடலாம், டான்ஸ் பண்ணலாம், எல்லா திறமையும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சுரிக்கிறோம். நம்ம படிக்கும் போது பண்ணுறோம், நம்ம இதாக முடியும் அப்படின்னு நினச்சி தவறுது. நீ நினைக்கும் போதே யூ ஷுட் பி ஹை லெவல். நிச்சயமாக நீ வந்து நாளைக்கு சீஃப் கெஸ்ட்டாக உட்காரலாம். நினைங்க, நீங்கள் இல்லை 1000 பேர் இல்லை, நிச்சயமாக நீங்கள் படித்து முடிச்சா சீஃப் கெஸ்ட்டாக வரலாம். நீங்கள் உட்காரலாம். நீங்கள் வந்து இந்த சேர் வேகன் தான் நினைக்கணும். நீங்கள் நினைக்கணும் என்னதான் வாழ்க்கை, என்ன என்னமோ அதான் நீங்கள் வாழ்வீங்க. நீங்கள் நான் படிக்கும் போதே நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் நினச்சா நீங்கள் கண்டிப்பாக ஆகிடுவீங்க. ஆனால் நினைக்க மாட்டோம். அதான் பிரச்சனை, நினைக்க மாட்டோம். நம்பிக்கை இல்லை மேலே, அது தவறுது. நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து லைஃப்பில் மேலே வருவீங்க. சின்ன ஒரே சொல்கிறேன், இன்சிடென்ட் சொல்கிறேன். பகத்சிங் தெரியுமா? பகத்சிங் பார்த்துறீங்களா? யார் அவர்? பகத்சிங் பார்த்துறீங்களா? யார் அவர்? பஞ்சாபில்
ஒரு ஆங்கிலேயரை வந்து சுட்டுட்டார். அதெல்லாம் அவர் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆங்கிலேய கவர்மெண்ட் வந்து அவர் சின்ன 23 வயசு தான் அவருக்கு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர் படிச்சிருக்காரு. அவர் தீர்ப்பு காலைல 5 மணிக்கு தூக்கு சொல்லிட்டாங்க, தீர்ப்பு எழுதிட்டாங்க. அது செயல்படுறதுக்காக 4:30 மணிக்கு இப்போ ஜெயில் சூப்பர் போகிறாரு. போகும்போது அவர் ரூம் தட்டுறாரு. அவர் திறந்து உள்ளே போகும்போது வாங்க போகலான்றாரு. அவர் சொல்கிறார் நான் வரமாட்டேன். ஏன் சொல்கிறேன், என் டைம் 5 தான் டைம், எனக்கு டைம் 4:30, நீ போங்கன்றாரு. ஏன் போகணுன்றாரு, நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்கன்றாரு, நான் புக்கு படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க புக்குன்னு, லெனின் சம்பந்த வாழ்க்கை வாழ புக்கு படிக்கிறேன், 1/2 hour படித்து முடிச்சுட்டு வரேன் போங்கன்றாரு. அவர் ஷாக் என்ன சாவு போகிறாரு, சாவு ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குது, படிக்கிறேன்றாரு. ஒரு நம்ப முடியல வரல. உள்ளே போய் பார்த்தா வெறும் புக்காக இருக்குது. அவரே என்னடா சாக போகிற ஆள் போய் படிக்கிறாரு, என்ன ஃபுல்லாக புக்காக இருக்குது. அவர் கேட்குறாரு, நீங்கள் கேள்விக்க சொல்கிறேன்றாரு. அந்த அளவுக்கு புக்கு படிச்சிருக்காரு அவர். ஏன் சொல்கிறேன்னா, சாக போகிறவரு 1/2 hour டைமுக்கு படிக்கிறாரு. நம்ம வாழ போகிறோம், நம்ம எப்படி படிக்கணும்? சாக போகிற 1/2 hour டைமுக்கு அப்பயே புக்கு படிச்சுட்டு வரேன்றார் அவர் பகத்சிங். அதே போல் நீங்கள் வாழ போகிறோம், நீங்கள் எப்படி படிக்க நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. உடற்கல்வி பட்டயம் கூறியும் வாழ்க்கையில் சாகும் வரை நாம் படிக்க வேண்டும் என்பதை மாணவிகளுக்கு அழகாக எடுத்துரைத்த அவருக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். அன்பு தரும் பரிசு அழியாது, ஏற்றம் தரும் பரிசு மறையாது, பணம் தரும் பரிசு தங்காது, குணம் தரும் பரிசு குறையாது, ஊக்கம் இச்செழுக்கொப்பையை பெற்றுக்கொள்ள வெள்ளை நிற குழுவான பாலை குழுவினையும் அதனுடைய பொறுப்பாசிரியர்கள் தேவி, ஜினிலா, மாணவ செல்வங்கள், வினோதினி, பவித்ரா அவர்களையும் அப்பரிசினை வழங்கிட எழுத்தாளர் மற்றும் பேச்சாளரான திருமதி சரிதா ஜோ அவர்களையும் தாழ்மையுடன் வருக வருக என்று இப்பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். இந்திரன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பலத்த கரகோஷத்துடன். உங்களுக்கு இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல் மகளிர் பள்ளி இல்லையா, அதே போல இந்த பாலைக்கு தெய்வம் யாருன்னா கொற்றவை, அவங்களும் மகளிர் தான். ஓகேவா? இந்த சுழற்கோப்பை அடுத்த வருடம் யாருக்கு செல்கிறது? To everyone present here. Now can you hear me? Excellence is not a skill, it's an attitude. The Academic Proficiency Award is a testament to the dedication and brilliance of our students. It's time to honor the young achievers of 12th standard who have secured the top 2 positions. I request our chief guest Indiran sir to distribute the prizes for the toppers of our school. First place goes to R. Sujita Devi, 12D. Second. இந்த பக்கம் நில்லுங்க சார், நீங்க பக்கத்துல நில்லுங்க சார். ரெடி சார், கேமரா பாருங்க சார். 1 second சார். கொஞ்சம் பேக் பண்ணிட்டு போடுங்க சார். ரெடி சார். ஓகே சார், 1 second போடுங்க.
I invite them to come forward. Topper in Tamil, Anita 12B. English, Sujita Devi 12D. Sujita. Physics. Sir, ready, sir? Okay, sir. Physics, Aishwarya R. Chemistry, Pooja S. Mathematics, Aishwarya R. Again. Sir, ready, sir? Okay. Ready, sir? Camera பாருங்க. Okay. Ready, sir? Topper in biology, Aishwarya R. Again. Ready, sir? Computer application, Hemalata R. Ready, sir? One second, wait பண்ணுங்க. Okay. Computer science, Ashwini S. Topper in history, Akshaya Devi T. R. Ready, sir? Toppers in economics, Charumati P. She scored 100 out of 100. Ready, sir? D. Darshini scored 100 out of 100. Ready, sir? G. Monisha, she scored 100 out of 100 too. Ready, sir? Those three students scored 100 out of 100 in economics. Next. Topper in commerce, Nasrin Fatima, she also scored 100 out of 100. Ready, sir? Toppers in accountancy, Hemalata K. Ready, sir? And Sir, camera பாருங்க. Yuvashri 12D. Ready, sir? The Academic Proficiency Award for Class 11 goes to Mr. Thiruvaran Shelvan, Physical Director, to distribute the prizes for the students. The Academic Proficiency Award for Class 11th goes to Tanushri K. பாத்தீங்களா? இல்ல. Ready, sir? One second, sir. Okay, sir. This year, the Best Outgoing Student Award 24-25 goes to Tanushri K. Again, give a huge round of applause. The following cash awards are the contribution by our school teachers to encourage our students. The Best Outgoing Player Award of 2024-2025 goes to Shweta 12C.
which was sponsored by Mrs. Bhanumati and Mrs. Maheshwari. For throwball. The best student in mathematics goes to R. Aishwarya of 12C. R. Aishwarya. Yes, Pooja, 12C. The same best student in mathematics. These gifts were sponsored by Mrs. Renuga Devi. And Narmada DV. Narmada DV. Tanushri K. Girls, put your hand together and encourage the students. Tanushri K. Kirtana S. Kirtana S. 11C. Now come fast. Girls, clap your hands and encourage the students. The best students in economics goes to P. Charumati. She scored 100 out of 100. D. Darshini. சர்டிஃபிகேட் கேஷ் ரெண்டுமே தலை கொடுத்தாங்க. G. Monisha. கொடுத்தாங்க கேஷ் பிளேட் வச்சு கொடுத்தாங்க. And R. Revati of 11 D. These awards are sponsored by Mrs. Malarvili. Clap your hands, girls. The best student in commerce goes to Nasrin Fatima. Madhumita B. And R. Charumati. And these gifts were sponsored by Mrs. Girija Devi. அடுத்ததாக பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு பரிசுத் தொகை வழங்க உள்ளது. எல் பிரியதர்ஷினி 500க்கு 479 மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். எஸ் ஜெயஸ்ரீ 500க்கு 476 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். Subject toppers. Tamil L. Priyadashini.
Science, S. Abhinaya. Science, M. Hajira. Girls, இந்த சத்தம் போதாதுமா. இன்னும் உங்க உற்சாகம் தான் எனக்கு தேவை. அவங்களை உற்சாகப்படுத்தி இது கொடுக்கறதே உங்களையும் உற்சாகப்படுத்தி அடுத்த முறை நீங்க அதிக மதிப்பெண்கள் வாங்கி நீங்களும் மேடை ஏறணுன்றதுக்காக தான். பலத்த கரகோஷத்தோட இது போதவே போதாது. சோஷியல் சயின்ஸ், எல். பிரியதர்ஷினி. சோஷியல் சயின்ஸ், வி. ஹரிணி. Ready, sir? அகாடமிக் பிரைஸ் இவ்வருடம் 2024 to 25 ஆறாம் வகுப்பு டி பிரிவு தனுஸ்ரீ எஸ். செவன்த் ஏ வேதாஸ்ரீ வி எம். 8th ஏ சௌஜன்யா ஆர். 9th A, Rajka S. Okay, sir. 10B, Malati M. Ready, sir? கொஞ்சம் பேர் பேச பண்ணுங்க. பள்ளியின் சார்பாக மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. தற்பொழுது 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஆசிரியர்களின் பங்களிப்பு இதோ. அனைத்து தமிழ் ஆசிரியர்களின் அன்பளிப்பாக அதிக மதிப்பெண்கள் தமிழ் பெற்ற மாணவிகளின் பெயர்கள் எல். பிரியதர்ஷினி, தமிழ் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sir, ready, sir? சார்பாகவும் கார்த்திகா திருமதி கார்த்திகா அவர்கள் பரிசினை வழங்குவார். எல். பிரியதர்ஷினி, யாஷினி டென்சி, ஹரிணி டென்பி, Sir, ready, sir? Okay, sir. ஹரிணி டென்பி. Sir, ready, sir? Camera பாருங்க. ஆங்கில பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிக்காக எம். நஃபீஸ் ஹலீம் அவர்களின் பங்களிப்பு எஸ். ஜெயஸ்ரீ. கணிதவியல் ஆசிரியர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூற்றுக்கு 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். எல். பிரியதர்ஷினி, Ready, sir? கே. ரித்துவர்ஷினி, பி. காயத்ரி, Sir, ready, sir? ஜி. பிரீத்தி, நீங்க மட்டும் கொஞ்சம் wait பண்ணுங்க. போடுங்க. போடுங்க. வி. பிரியதர்ஷினி, போடுங்க. திரு நல்லலிங்கம் எஸ்எம்சி பிரசிடென்ட் அவர்களை பரிசினை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெகதீஸ்வரி அவர்கள் அபிநயா என்ற மாணவிக்கு பரிசு தொகையினை வழங்குகின்றார். எஸ். அபிநயா. Sir, ready, sir?
மேடைக்கு அழைக்கிறோம். இப்படி வர சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸில் இப்படி போகிற மாதிரி சொல்லுங்களா இல்லை இப்படியே அப்படியே போயிடலான்ட்டா அவங்க அப்படியே இப்படி வந்துட்டாங்க ஈஸியாக இருக்குது சமூக அறிவியல் பாடத்தில் பிளான் பண்ணுறாங்க இல்லையா நல்ல மதிப்பெண்களை 90க்கு மேல் மதிப்பெண்களை பெற்ற மாணவிகளுக்கு கேடயங்களை வழங்குகின்றார். அவர் சார்பாகவே ஃபோட்டோ எடுத்து நீட்டாக வி ஹரிணி வரமாட்டாங்க நீங்கள் சொல்லலாம் சார் சார் இங்கே வந்துடுங்க இங்கே வந்துடுங்க 21 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். எஸ் ஜெயஸ்ரீ, அண்ணா நீங்கள் ஸ்டாண்டர்ட் நோட்ஸுங்களா இல்லை அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க எஸ் ஷீலா இவாஞ்சலின், ஓகே சார் ரெடி சார் இப்படி வாங்க இப்படி வாங்க எம் ஜெகதீஸ்வரி, ரெடி சார் ஹெச் யாமினி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க ரெடி சார் ஜி பிரீத்தி, ஜே கலைவாணி, சார் ரெடி சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கீங்களா ஓகே அப்படியே கே பிரீதா, எம் திருமதி எம் ஜெகதீஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ரெடி சார் வி பிரியதர்ஷினி, வி பிரியதர்ஷினி, எஸ் ஸ்வேதா, எஸ் யுவராணி, பாப்பா நீங்கள் தான் இருந்துருக்கோம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஒரு சார் பேக் பண்ணுங்க ரெடி சார் எஸ் யுவஸ்ரீ, ஓகே ஓகே யுவஸ் சார் ரெடி சார் மேம் ஒன் சார் பேக் ஓகே மேம் வி காயத்ரி, எஸ் யுவஸ்ரீ, பி காயத்ரி, ரெடி சார் ஓகே சார் ஆர் சுபஸ்ரீ, ரெடி சார் ரெடி சார் ஓகே சார் 12ஆம் வகுப்பு அகாடமிக் டாப்பர், அவங்க லேட்டா வந்ததால இப்பதான் கொடுக்குறோம் சரிங்களா. எஸ் அஸ்வினி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார். ரெடி சார் ரமேஷ் அவர்களை வரவேற்கிறோம். எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் திருமதி சரிதா ஜோ அவர்களை வரவேற்கிறோம். Attendance is a crucial part of the learning process which reflects a student's commitment to their education. I am delighted to announce the 100% attendance awards of our students. I invite the following students to come forward. V. Janani of 12A. V. Janani. S. Princey Sharon. மேம் ரெடி மேம் ஒன் ஸ்டெப் S. Princey Sharon, 12A. இங்கே பாருங்க மேம் ரெடி மேம் S. Reshma, 12A. இங்கே பாருங்க M. Ruchana, 12D. மேம் ஒருத்தராக எடுத்துடலாம் மொத்தமாக ஒன் செகண்ட் மேம் S. Divya of 11D.
எஸ் ஷாலினி 11D, இ வேண்டா 11D, எஸ் எம் ஜீவிதா 11, கிஃப்ட் வாங்கினவங்க மட்டும் அங்கே இருக்கும். எம் சந்தியா 11. ஓகே நின்றுங்க. ரெடி மேம். மேடம் நீங்கள் சென்டர் வந்துடுறீங்களா மேம்? ஓகேடா கண்டினியூ. ஓகே ஓகே. ஏ சிவகீர்த்தா 9, அந்த பேட்ச் பேட்ச் முடிச்சிடறாங்க. 6B, சி பூர்ணிமா 8A, போங்க 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 போங்க. எஸ் சுபஸ்ரீ 10A, பி கேஷினி 10B, பி சுபலக்ஷ்மி 10D. மேம் ரெடி மேம். கேமரா பாருங்க. Excellence in their respective club activity. Kanishka of 9A for Tamil Literary Club. M. Kirtana of 9A for English Literary Club. For Maths Club, Nadia Darshini J. For Science Club, Yasini R. Social Science Club, S. Madhumita. உங்களுக்கு கவர் ஆகுதாண்ணா? For Vanavil Mandram, Renu Priya P. கண்டுபிடாதீங்க. ஓகேண்ணா மேம் ரெடி மேம். சரி நான் இந்த சைடு நிற்கிறேன். அந்த சைடு கொஞ்சம் கேப் கொடுங்க. Divina Celestine. Consumer Club, Fatima Jabin. Tenchittu Rachika S. For Quiz Club, Harini R. For Movie Screening Club, Yogashri K. என்ன மேம்? ஓகே ரெடி மேம். ரெடி மேம். ஓகேண்ணா. During a recent sports day, I invite the following students to come forward as I announce the winners in each category. 50-meter running, N. Asma, பட்டா வச்சிருக்கீங்களா? 6A, வச்சிருக்கீங்க. J. Deepa Lakshmi, 7B. நீங்க எல்லாம் ஓட்டப்பந்தயத்துல வின் பண்ணிருக்கீங்க. வேகமா வாங்க பாப்போம். அஸ்வந்திகா M, 8A, P. Priyadashini 9B, P. Brinda 10B, A. Yoshika 11A, S. Fatima Jabin 12D. போட்டோ எடுக்காம உள்ள யாரோ பாருங்களா? ரெடி பரிசுகள் ஜூனியர்ஸ், அனைத்து ஜூனியர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏ ஜாக்லின் மேரி, வி ரித்திகா, எஸ் ராஷிதா, டி கே தர்ஷினி, கிறிஸ்டிகா, மோஷிகா, பி யுவஸ்ரீ. இவர்கள் அனைவரும் ஜூனியர் வின்னர்ஸ். அடுத்து வெயிட் பண்ணுங்க மேம். ஒன் செகண்ட் மேம். சந்தியா, கிருத்திகா, டி பூஜா துளசி தேவ், எம் ஜே மீனாட்சி, கே டாலியா. இவர்கள் சீனியர் வின்னர்ஸ்.
கீழே உட்காந்துருங்க 2 பேரும். Super senior winners. உள்ள மேடம் உள்ள வாங்க. மேடம் உள்ள வாங்க. Girls எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க பாப்போம். உள்ள வாங்க. சரி சார் யாரோ கிளம்புறாங்க. வெயிட் பண்ணுங்க. J Rani Kumari 12E, K Devi Priya 12E, 12D, K Vinita 12F, J Yamuna 11E, S Ramya 11D. இவர்கள் சூப்பர் சீனியர் வின்னர்ஸ். வெயிட் பண்ணுங்க சார். ஓகேடா. I invite G. Dakshayani of 10D to come forward to receive the award for state level Silambam participation. G. Dakshayani. திரு லயன் சுரேஷ் அவர்களை வருக. J. Shakti of 11F for participating. Give a huge round of applause for them. மேம் ரெடி மேம். கேமரா பாருங்க. ஓகே. We not only honor our students but also take a moment to recognize the talent of our teachers in sports. I invite the following teachers to come forward as I announce their names. For Lucky Corner, first place goes to Mrs. Krishna Kumari. Second place goes to ஓகே. நமக்கு வைடு தான் கிடையாது. ஃபுல் வைடு தான். Second place goes to Mrs. Nirmala. For potato gathering, first place goes to Mrs. Devi. Second place goes to Miss Jayalakshmi. For musical chair, first place goes to none other than that our respected headmistress Ishwari ma'am. Second place goes to Mrs. Vanita. Now I request our chief guest, Mr. Suresh, to distribute the prizes. Thank you, ma'am. Second place goes to Mrs. Bhagyalakshmi and Mrs. Sarita Florence. Second place goes to Mrs. Bhagyalakshmi and Mrs. Sarita Florence. ஓகே.
புதுமைக்கு உறுதுணையாக இருக்கும் திருமதி கன்னியம்மாள் அவர்களையும் நிர்மலா அவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். நாங்கள் எது கேட்டாலும் அவங்க புன்னகையோட செய்வாங்க. கன்னியம்மாள், திருமதி கன்னியம்மாள், திருமதி நிர்மலா அவர்களை பரிசுகளை வாங்க அழைக்கிறோம். உங்களுக்காக நான் அப்படின்னா இது மட்டும்தான் அவங்களுக்கு பொறுமை. நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இரண்டு புன்னகை அரசிகளினுடைய பங்கும் அளப்பரியது. இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்போ கூட சொல்கிறாங்க அம்மா இருக்கிற வரையும் நான் இருப்பேன், நான் இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க ரெண்டு பேரையும் என்னால் கடைசி வரையும் அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். அதே போல் என்னைக்கு நான் நேற்று கூட 7:30 மணி வரையும் இருந்தோம் நாங்கள் இங்கே. அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா கூட இல்லைம்மா நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், நீ இருக்கிற வரையும் நான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய சேவையை வந்து நான் என்றைக்குமே மனமாற தலைவணங்கி நன்றி பண்ணுறேன். ஆசிரியர்களை அரவணைத்து செல்வதில் உங்களுக்கு நிகர் இங்கு யாரும் இல்லை. ஆம், இவர்தான் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஈஸ்வரி அம்மா அவர்களை கௌரவிக்க திரு லைன் ஜே சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பலத்த கரவொலி எழுப்பலாமே, கௌரவிக்கிறோம். சத்தம் போடாதே. இவரை கண்டால் துவண்ட இருந்த புழுக்கோட புல்லரித்து ஓடும், அந்த அளவுக்கு துடிப்புடன் செயல்படும் இவர்தான் நம் பள்ளியின் கானா குயில் திருமதி லட்சுமி அம்மா அவர்களை கௌரவிக்குமாறு திரு லைன் ஜே சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாணவர்களையும் எங்கள் பள்ளி ஆசிரியரையும் கௌரவிப்பதில் உங்களுக்கு நிகர் கலை நிகழ்ச்சிகள்.